ஹாய்! அது எப்படி இட்லி அரிசி போடாம இந்த அரிசி போட்டு உங்களுக்கு மாவு நல்லா வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ, இதில நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில 1 டம்ளர்னா அதே டம்ளர் அளவு தான் எடுத்துக்கணும். 2 டம்ளர் ரெட் அரிசி எடுத்திருக்கேன். எப்பவுமே யூஸ் பண்ற அதே ரெட் கலர் பச்சை அரிசி. தென் 2 டம்ளர் குதிரைவாலி போட்டிருக்கேன். அதே டம்ளருக்கு. நீங்க 90ஸ் கிட்ஸா இருந்தா ரிலேட் பண்ணுவீங்க. ஏன்னா நான் இப்படி விளையாடுவேன். சூப்பர் மார்க்கெட் போனா அரிசிலாம் இருக்கலாம். அந்த மூட்டையில கை வச்சு விளையாடுறதுலாம் சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். அது பண்ணிக்கிட்டேன். இப்போ உளுந்து 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து எடுப்பாங்க. நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோம் அப்படின்றதுனால 1 1/4 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். அது இட்லி அரிசி இல்லைங்கிறதுக்காக 1 1/4 டம்ளர் ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் வாஷ் ஒரு 3 ஆர் 4 டைம்ஸ் க்ளீன் வாஷ் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். அது நல்லா சோக் ஆகட்டும். மீன்வேல் ஃப்ரிட்ஜில் ஒரு வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி போட்டுருங்க. ஃப்ரீசர்லலாம் போட வேணாம். நார்மல் ஃப்ரிட்ஜில் மட்டும் போடுங்க. 6.5 hours later. இப்போ நல்லா உளுந்து அரிசிலாம் ஊறிடுச்சு. ஃபர்ஸ்ட் உளுந்தை நம்ம அரைக்க போகிறோம். தண்ணியோட சேர்த்து மிக்சர் ஜாரில் ஊற்றிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க தண்ணியை எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் தண்ணி வைக்காட்டாலும் பரவாயில்ல. நான் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து அதையும் லைட்டாக ஊற்றி திக்காக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. 2வது அரிசியும் குதிரைவாலியும் நம்ம போடுறோம்ல, அதை இப்போ அதே மாதிரி போட்டு நல்லா மைய அரைச்சி அதையும் பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவு இருக்குல்ல, அதை இந்த அரிசி கூட போட்டு கொஞ்சம் உப்பு கலந்து நல்லா கையால் பிசைஞ்சுக்கோங்க. கரண்டி வச்சு பிசைஞ்சா உங்களுக்கு ஃபர்மெண்ட் ஆகும்னா ஓகே. எனக்கு கையை வச்சு பிசைஞ்சா தான் நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். ஸோ இதே ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அம்மா இப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அப்படியே மூடி ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க. எப்போவுமே ஒரு பெரிய தட்டு கீழே வச்சு அதுக்கு மேலே தான் அந்த பாத்திரம் வைப்பேன். ஏதோ பொங்கி வழிகிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள எண்ணம் ஸ்டில் வைப்பேன். நெக்ஸ்ட் மார்னிங் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ நல்ல ஃபர்மெண்ட் ஆகி நல்லா மேலே வரைக்கும் ரைஸ் ஆகியிருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். வைக்கும்போது நமக்கு இவ்வளோ தான் வச்சோம். ஆனால் வந்தது பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதில் அந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்மெல்லே செம்மையாக இருக்கும். அது காலையில் 5 மணிக்கு அந்த தனியாக இருந்துட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் ரொட்டீனாக பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தோசை சுட சுட தோசை போட்டு நல்ல சட்னி சாம்பார் கூட இல்லைனா நான்வெஜ் கிரேவி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ஃபெயில் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெஷர்மெண்ட்டோட. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.